சொல்லுங்க தவிர யார் இருக்காங்க இப்போ எல்லாம் வெளியே போங்க. கிளாஸுக்கு நேரமாச்சு. போ தம்பி உள்ளே போய் நிற்காத நேராச்சு. போப்பா போ உள்ளே போ. அவங்க கிளாஸுக்கு போங்க. ஏச்சு போங்க ஸ்கூலுக்குள்ளே போங்க. மற்றெல்லாம் கிரௌண்ட் விட்டு வெளியே போங்கப்பா. எல்லாம் உள்ளே போங்க. எந்த கிளாஸ் நீ? ஏன் கிரவுண்டுக்குள்ளே நிற்கிற? படிக்கிற என்ன முடியாது அவனுக்கு? போயா கிளாஸுக்கு போயா. டே ஸ்டேஜில் யாரா? டே தம்பி எந்த கிளாஸ் நீ? இல்லை இங்கே வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்க. பேக் எங்க? ஸ்கூல் பேக்குங்களா? டேய் பேக்கை கிளாஸில் வச்சுருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் படிக்கத்தாண்டா வந்த கூட கிளாஸுக்கு ஆளை போ. என்னடா விழுந்துச்சு? என்னடா அது காட்டுறா? எறா என்னடா சிகரெட்டா குடிக்கிற? உன்னை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா சிகரெட்டா குடிக்கிற? எத்தனை நாள் வந்த பழக்கம்? கேட்கல ஏதாவது சத்தம்லாம் பேசுகிறேன். ஏவாரு உங்களை படிக்கிறேன் தான் அசோக்கு நல்ல பையன். அவனுக்கு எடுத்து விடாதா? அவன் குத்தி அவன்கிட்ட செய்ய முடியாதா? என்ன பழக்கம் முடியும்? சரி போகிறேன் மணி வரேன் போடுற மண்டியா. என்ன பழக்கம்? படிக்கணும் பிள்ளைங்க சிகரெட் குடிக்கிறாங்க வளர்த்து சிகரெட். ஏய் மண்டி விட்டா செய்ய மாட்டேன். தெனா விட்டாது. எந்த ஊக்கி போடு 100 ஊக்கி போடு 100 ஊக்கி போடு. எடுத்துடா. 3,000 சிகரெட் அடிக்கிறாங்க. சிகரெட் இனிமேல் உனக்கு சிகரெட்டோட பார்த்தேன்னு வச்சுக்க தொலைச்சி விடுவேன். கிளாஸ் போ. நல்ல ஒழுக்கத்தை போடு. போ போட. பாண்டியன் சார் இங்கே வாங்க. நம்ம கபடி டீம்லாம் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? சார் கபடி டீம் நல்லா போய்கிட்டு இருக்கு சார். இந்த வட்டம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அடிச்சிருவோம் சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க சார். கண்டிப்பாக சார். பயிலும் நல்லா ஃபார்மில் இருக்காங்க சார். இந்த வட்டம் உறுதியாக நம்ம ஸ்கூலு டிஸ்ட்ரிக்ட் அடிக்கும் சார். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது டைம். சார் இந்த 12th இயரில் அசோக்னு ஒரு பையன் படிக்கிறார். ஆமாம் சார் இருக்கா சார்? அவர் நல்லா படிக்கிறத நான் கேள்விப்பட்டேன். நல்லா பேச நல்லா படிப்பாங்க. அதான் சார் இந்த வட்டம் கண்டிப்பாக நம்ம ஸ்டேட் லெவலில் கண்டிப்பாக அவரை வச்சு நம்ம வரணும். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க அவருக்கு. நல்லா பூஸ்ட் பண்ணுங்கள். சரியா சார்? என்ன சார்? கண்டிப்பாக சார். இந்த வட்டம் கண்டிப்பாக நம்ம ஸ்டேட் லெவலில் வரணும். இப்போ சார் உறுதியாக இருக்கும். நம்ம அசோக்கை வச்சு கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்தோம். அதனால நம்ம மாவட்டமே நம்ம ஸ்கூலை பாராட்டணும். ஏய் தம்பி கிளம்புப்பா. ஸ்கூலுக்கு போங்க. உள்ளே போங்க. கிளாஸ் நேராச்சு. உள்ளே போய் டேய் போ தம்பி. உள்ளே போய் நிற்காத நேராச்சு. போப்பா போ உள்ளே போ. அவங்க கிளாஸுக்கு போங்க. போங்க ஸ்கூலுக்குள்ள போங்க. மற்றெல்லாம் கிரௌண்ட் விட்டு வெளியே போங்கப்பா. மாப்பிள்ள கண்ணா இங்கேனா இருக்க? நான் ஸ்கூலுக்கு வரலடா. நம்ம ஏரியாவுக்குள்ள தான் இருக்கேன். இது நம்ம ஸ்கூலில் வந்து போதை வஸ்து ஒழிப்புன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறாங்க. அதில் ஹெட்மாஸ்டர் வந்து என்னை தான் ஸ்பீச் கொடுக்க சொல்லியிருக்காப்புல. நீங்கள் தானே அந்த சிகரெட் இதெல்லாம் அடிக்கிறீங்க. அதில் எப்படி அந்த போதைலாம் உடனே ஏறுமா இல்லை உடனே இந்த தலை சுத்தம் அந்த மாதிரி ஏதாச்சும் வருமா? ஃபஸ்ட்டு தடவை அடிக்கிறப்ப தலை விற்குமா? கழுத்து தொண்டை எதுவும் பிடிக்குமா? அதை பற்றி நீ தானே சொல்லணும். நான் ஸ்பீச் சொல்ல சொல்லியிருக்காப்புல ஹெட்மாஸ்டர். கொஞ்சம் பார்த்து பண்ணலாமாப்புல. ஏன்னா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல? என்ன ஐடியானா என்ன சொல்ல? இதை பற்றி எனக்கு சுத்தமாகவே எதுவுமே தெரியாதுடா. நீங்களாம் சொன்னால் தானடா எனக்கு தெரியும். முன்ன பின்ன அனுபவம் உங்களை மாதிரி இருந்தாலே எனக்கு பரவாயில்ல. திடீர்னு ஸ்பீச் கொடுக்க சொல்லிட்டாரு சாரு. எப்படிடா பண்ணுறது? டேய் மாப்பிள்ள அசோக்கு, டேய் இதெல்லாம் வாயால் சொல்ல முடியாதுடா.
நீ வேணுமா ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாடுறா, அப்போ தான்டா தெரியும் என்னென்னு. அதில் இருக்கிற சுவாரஸ்யம் அப்போ தான் உனக்கு புரியும். பாரு மாப்பிள்ள, ஒரு ட்ரிப் நீ அனுபவிச்சு பார்த்தீன்னு வச்சுக்குவேன், இந்த காலத்திலே இருக்க மாட்டேன், வேற லெவல். நீ சொர்க்கத்துக்கு போயிடுவாடா. ட்ரை பண்ணி பாரு. ஏய், நான் வேணுமா அவர் நம்பர் அனுப்பிச்சு விடாடா. எது நம்பர் தர்றியா? யார் நம்பர்ரா? அந்த இது தானே கேட்குற, சிகரெட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நம்பரு. சிகரெட் விற்கிறவரா? கடையில் தான் சிகரெட் எல்லா கடையிலும் இருக்கும்லடா. விற்கிறவருன்ற சிகரெட்டு கடையில் தான்டா இருக்கும். ஏய், இது சிகரெட் இல்லை மச்சான், இது பொட்டணும். என்ன சிகரெட்டில் போட்டு அடிச்சு பாரு, செம்மையாக இருக்கும். இது வேற சிகரெட்டா? அது என்னப்பா அது வேற சிகரெட்டு? புகையிலையா? ஓ, அது வாங்கினாதான் அதோட அருமை தெரியுமா? சரி, அவர் எங்கே இருப்பார் சொல்லு. நீயும் வாடா. நீ இப்போ முதல்ல எங்கே இருக்க? நீ ஏன்னா லீவ் போட்டிருக்க? நீ வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் மாப்பிள்ள, எனக்கு இடமும் தெரியாதுல்ல. டேய், நான் இப்போலாம் வர முடியாதுடா. டேய், நான் அவர் லொக்கேஷனை அனுப்பிச்சி விட்றேன், வேணுமா போய் பாரு. லொக்கேஷன் அனுப்பி விடுறியா? இப்போ நீ ஒன்று பண்ணு, அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சி விடு, நான் அவர்கிட்ட போயிடுறேன். நீ போனா அவர் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாப்புல. இது வெளில தெரியாமல் பார்த்துக்க மச்சான். ஓகே, அதான் கரெக்ட் சொன்ன மாதிரி இருப்பேன் நான். அந்த வேலையில் நம்ம கிளியராக இருக்கும், நம்ம சொல்ல வார்த்தை கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு. சரியா? அண்ணே ஓகே. சீரட்டு பெட்டிக்கல்ல இருக்கேன், ஏன்ட்ட கேட்குறீங்க? சீட் ஏன்ட்ட நான் சீட்டு வைக்கிற மாதிரி இருக்கேன் நான். அட்ரஸ் மாதிரி வந்துட்டு தம்பி, வேற ஆள்கிட்ட போய் பார்த்துக்குங்க. ஃப்ரெண்டு அசோக் தானே அனுப்பிச்சி விட்டேன், கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்குமே இந்த ஸ்பீச்சுக்கு. கண்ணனே சொன்னாப்லையா? கண்ணே சொன்னால் சரியாக இருக்கும். நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் சரி டேரெக்டாக ஏன்ட்ட வாங்க. கண்ணை மூலியமாக வராதீங்க. என்னை பார்த்து லொக்கேஷன் பார்த்து வந்துட்டீங்கல்ல, இன்னும் என் மூலியமாக வாங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் ஏன்ட்ட தீனி வச்சு என்னை மாட்டி விட்ட மாட்டீங்களே, என் உழப்ப கையை வெறுத்துறாங்க. சரியா தம்பி? உங்களை எதுக்குன்னே மாட்டி விட போகிறேன், இது சும்மா ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்னே, அதுக்கு தானே வந்தேன். உங்களை மாட்டி விட மாட்டேன். தம்பி வாங்கிட்டே இல்லைப்பா, டக்குனு கிளம்பு. ஹலோ, சொல்கிறா கண்ணா, சொல்லுப்பா. சொல்கிறா. ஏன் அசோக் என்கிட்ட பொட்டலாம் கேட்டான்டா. நான் அதே வேலையாக இருக்கேன்னு நீ நேரில் போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணான்னு தெரியலையேடா. அட பாவி, அவனேன்டா அனுப்பிச்சுட்ட? அவன் சும்மா வரமாட்டேனடா. அவன் அதெல்லாம் ருசி பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் தானே வருவான். ஒருத்தன் நல்லவனா இருந்தான், அவனே சேர்த்துக்கு எடுத்து விட்ட இல்லடா. ஹலோ கண்ணா, நீ சொன்ன மாதிரி லொக்கேஷனுக்கு போய் வாங்கிட்டேன்டா அவர்கிட்ட. சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்,
எப்படிடா கால்லாம் பின்னுது, தலைலாம் ஒரு மாதிரி கின்னுன்னு இருக்கு, எல்லாம் 4 நாளாக தெரியுதுடா. எப்படிடா அது? ஹலோ அப்புறம் பின்னுதுடா, சரியான ராஜ போதையா இருக்கு. நான் இவ்வளோ நேரம் நடந்து வந்தேன்னு நினச்சியா? அதே காற்றுல மிதந்து வந்தேன். ஏய் வாலிபால் விளாட்றத தவிர யாரும் நிற்காத, கிரௌண்டில் நிற்காதா, வெளியே போ. ஏய் தம்பி, ஏய் அசோக்கு, ஆப்பா அசோக்கு, நம்ம எச்சம் முன்னாரு என்னைய பற்றி பேசிக்கிட்டாரு. நாங்கள் பேசிக்கிட்டேன். நீ நல்லா படிக்கிற பையன். நீங்கள் இந்த வட்டம் நம்ம ஸ்கூல் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கு உங்களையும் நம்பி தான் இருக்கேன். நல்லா படி. ஒரு 3 மாதம் பஸ்ஸு கிளாஸ் வரலாமா? அம்மா எதுவும் சொல்லுவாங்களா? வீட்டில் எதுவும் கேட்கணுமா? வீட்டில் கேட்டால் நீங்கள் பண்ணிடுவீங்களா? சரிங்க சார், ஓகே சார், கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். என்னால் நம்ம ஸ்கூலுக்கும் இந்த ஊருக்கும் கண்டிப்பாக பெருமை கிடைக்கும் சார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 3 மாதம் இருக்கேன். நல்லா படிவேன். சேர்க்கையில் ஒன்றும் தெரியல. நல்லா அப்படி சொல்லி நினைக்காதீங்க. அவங்க நல்லா காசு சொல்லி நல்லா படிக்கிற பையன். நான் அன்றைக்கே பார்த்தேன். ஒரு 3 மாதத்துக்கு சேர்க்கையில் குறையும். என் கூட சேர பையில யாரும் நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கும். நல்லா படிக்கும். சரியா சார்? ஃப்ரெண்டுன்னு யாரையும் சொன்னீங்களா சார்? யார் சார் அது? யாருன்னு தெரியலையே சார். எல்லாம் என் கூட பழகிறவங்களாம் நல்ல பசங்க தான் சார். நான் படிக்கிறக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் சார்? தம்பி தெரிஞ்சு சொல்லுவீங்களா தெரியாமல் சொல்லுவீங்களா? அவன் நல்லது தானே சொல்லுவேன். நீ நல்லா படிக்கிற பையன். நானே பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்லுவேன். தானே சேர்த்து கேட்டீங்க. ஏன்னா பச்சை பிள்ளையா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? யாரை சொல்கிறீங்க? இல்லை சார், என் சேஃப்டிக்கு தான் சார் கேட்குறேன். யாரும் இருந்தீங்கன்னா நான் அவங்கள விலகிட்டு இருக்கலாம் தான். நான் படிக்கிற பசங்க கூட தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கேன் இப்போ வரையும். நீங்கள் யாரும் சொன்னீங்கன்னா அவன்கிட்ட வந்து விலகிக்கலாம்ல, அதுக்குனால தான் சார் கேட்குறேன். தம்பி அது வேறு யாரும் இல்லை, நம்ம கண்ணன் தான். அன்னைக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தஞ்சாவூர். செய்யலாமா? ஸ்கூலுக்குள்ளே படிக்கிற பிள்ளைக்கு இந்த வயசு தேவையா? +2 படிக்கிற பிள்ளைக்கு என்ன கஞ்ச வேண்டியது? நான் நேராக எச்சமில் போயிடலான்னு நினச்சேன். சரி பாவம், ஒரு பையனோட படிப்பு போயிடும். பாவம் இல்லையா? லைஃபு போயிடும்ன்றதாக நான் சொல்லலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். நீ நல்லா படிக்கிற பையன், அவனோட சேர்ந்து கெட்டு போயிடக்கூடாது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஒரு பெருமை வேணுன்றதாக தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவன் கூட சேராது. நீ படிக்கிறது மட்டும் கவனம் செய். ஓகேவா? அசோக் எங்கடா இருக்க? ஹலோ, என்ன கண்ணா? எனக்கு அந்த தம்மு பண்ணும் போல தோணுச்சு, அதான் இங்கே போய்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் போட்டிருக்கியா? இல்லை என்னைய மாற்றிட்டியா? எனக்கு உனக்காக வெயிட் பண்ணேன் மாப்பிள்ள. உன்னை ஆளையே காணா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஒன்றுமே கவலைப்படாத. சரி என்னதான் இன்னைக்கு பூரா வீட்டுக்கு ஆள் வரலைன்னாங்க. ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க என்ன பண்ணுற? இன்னைக்கு பூரா சுற்றி சரியா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஸ்கூலுக்கு தான் ஒழுங்காக போக மாட்டேன்ற. கறிக்கடையில் கொஞ்ச நேரம் நிற்கலாம்ல, ஒத்தையில் நிற்கிறதில்ல, அதுக்கு வர மாட்டியா? என்னதான் மனசில் நினச்சிருக்கேன்?
பரீட்சை நெருங்கிருச்சு. அதான் என் ஃப்ரெண்டை பார்த்து அசைன்மெண்ட் வாங்கிட்டு வரலான்னு போனேன். நோட்ஸ் வாங்கிட்டியா? எந்த ஃப்ரெண்ட் நோட்ஸ் வாங்க போனேன்? படிக்கிறேன் நோட்ஸ் வாங்குறேன்னு இப்படி சுற்றிட்டுற உருப்புறதுக்கு வழியை பாரு. உருப்புற மாதிரி தெரியல எனக்கு. ஸ்கூலுக்கு ஒழுங்காக போறையில, வீட்டுக்கு சரியாக வர மாட்டேங்கிற, அதே பயிலோட சேர்த்து ஊரை சுற்றிக்கிட்டே தெரியும். என்ன லாய்க்கு நீ உருப்புற வழியை பார்க்க மாட்டேன். இதே மாப்பிள்ள கண்ணா சொல்கிறா அசோக்கு. என்னடா ஸ்கூல் பக்கமே ஆளே காணா? எங்கடா போயிட்ட 2 நாளா? அப்பா ஊருக்கு போயிருக்காரு. அதே அந்த கறிக்கடையில் பார்த்துக்கிட சொன்னார், உட்காந்துருக்கேன். அன்னைக்கு இப்படி தான் வரல, காரணம் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ வரையும் சொல்லவே இல்லை. என்னடா பண்ணிகிட்டு இருக்க? எங்கடா போயிட்ட? என்னடா ஆச்சு உனக்கு? நான் இன்றைக்கி எதுவும் வீட்டுக்கு வரவா? அவனை வந்து பார்க்கவா? சொல்லு, வர்றேன். வீட்டு பக்கம்லாம் வர வேணாம்டா. ஹலோ, ஸ்கூல் வராத அளவுக்கு என்னடா பண்ண? அதை ஏன்டா கேட்குற? இந்த மாதிரி பிடி வாத்தியார் பார்த்துட்டாப்புல, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. முக்கிய போட சொன்னாப்புல, போட சொல்லி அடிச்சு, அதே ஹெச்எம் இது சொல்லிடும் அப்படின்னு 2 நாளாக ஸ்கூலுக்கு வரலடா. ஏன்டா அது ஒரே ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. என்னடா அப்படி? அதனால இன்னும் வரலடா. ஏன்டா வேறு எதுவுமாடா? என்ன மாப்பிள்ள சொல்கிற? பிடி அடித்து உக்கி போட வச்சாரா? நீ இன்னும் திருப்பி பண்ணலையா அவரை? இங்கே வரும் மாப்பிள்ள, இவருக்கு பயந்துக்கிட்டுலாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு வராமல் இருக்காத. நீ நாளைக்கு ஒழுங்காக ஸ்கூலுக்கு வா. அவன் அடிக்கவா? பிடி அடிக்கவா? டே படத்தை ஓட்டாத, நிப்பாட்டு. தெரியுமா, அவர் பிடி உன் கூட சேரவே கூடாதுனாப்பலடா. நான் தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு இருக்காப்புல அப்பப்போ. இந்த மாதிரி நான் வேணாவா? இப்போ போட்டுறவா அவனை? ஏடா இது பொட்டம் போட்டியா? என்ன பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணு. நான் நண்பனுக்கு தானே பண்ணுறேன், பண்ணுடா. இந்த ஆள் யார் என்னை உங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வா மாப்பிள்ள. நீ வரலைன்னா நாளைக்கு நான் உன்னை தேடி வீட்டுக்கு வந்துடுவேன் பார்த்துக்க. எனக்கு நீ முக்கியம் மாப்பிள்ள. எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு நீ முக்கியம் மாப்பிள்ள. டே படத்தை ஓட்டாத, நிப்பாட்டு. அசோக்கு, சொல்லுங்க சார். அசோக்கு என் கூட சேரா. இப்போ நல்ல வேலை தெரியுதா? நான் அன்னைக்கு உன்ட்ட என்ன சொன்னேன்? சொல்லு பேச்சு கேட்க மாட்டியா? நீ நல்லா படிக்கிற பையன், கெட்டு போயிடக்கூடாதுன்னா நீ அவன் கூட சேர்ந்துருக்கேன். இன்னும் 3 மாதம் இருக்கு எக்ஸாமுக்கு. படிச்சு நீயாவது ஸ்கூல் பேர் வச்சுருக்கேன், அவன் கூட சேர்ந்துருக்கேன்ப்பா. என்ன சார், ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கூட வரக்கூடாதா? படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்றா வர்றோம், ஒரே கிளாஸு, சேர்ந்து வர்றோம், இது கூட வரக்கூடாதா? தம்பி, உன் நல்ல விதையா சொல்கிறேன். என்ன சார் நல்லது செய்கிறீங்க? என் நண்பன் கூடவே இருக்கோம், சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றா பழகிட்டு இருக்கோம். அன்னைக்கு இப்படி தான் அவனை அடிச்சிருக்கீங்களா? யார் சார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது அவனை அடிக்கிறதுக்கு? உங்கள் நல்ல விதாண்டா சரி. அதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி சார் தெரியுது? சார் இப்படியே பண்ணிக்கிட்டேன்னா என் நண்பனுக்காக நான் எதுவும் பண்ணுவேன் சார்.
அசோக்கு ஏடா இப்படி ஒரு நல்லதுக்காரடா சொன்னேன், இப்படி மயமாதிரி நினச்சிடா, ஸ்கூலுக்காக நல்ல செய்தி நினச்சாடா, நல்ல தேவையெல்லாம் சிட்டு சரிடா சொன்னேன். என்னையவே குத்திட்டேடா பாவி, 2 பொப்பளை அப்படியேடா. அது எப்படா கரை சேர்க்க போல ஜாருக்காக கூட வந்தோம் இல்லைடா. அவளைய மயமாதிரி நினச்சிடா, நீரே குத்தி விட்டியாடா. எப்படா என் பிள்ளையில கரை சேர்ப்பேன் பாவி, இப்படி செஞ்சுட்டியாடா. அவளுக்கு என்னடா செஞ்சு என் பிள்ளைகள் ஒன்று அடித்தவர்களும் தெரிய போகிறாங்கடா, 2 பச்சை பிள்ளைடா. ஒரு பாவி உன்னாலே குடும்ப ரோட்டில் தெரிய போகுதாடா. வணக்கம். இளைய தலைமுறை. இளைய தலைமுறைன்னு யாரு? நாளைய தலைமுறை. நம் நாட்டின் வருங்கால தூண்கள். நம் நாட்டின் வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் சக்தி அவங்க தான் இளைய தலைமுறை. அவங்கள பெற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றாங்க இல்லையோ தெரியாது, தான் வைத்த பட்னியாக போட்டு தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கடங்கப்பியாவது வாங்கி ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு அவனுடைய செயல் தகுந்த மாதிரி அல்லது ஒரு அரசாங்க பள்ளியிலேயே கூட படிக்க வச்சு வருங்காலத்தில் தான் பிள்ளை ஒரு பெரிய கலெக்டர் ஆக மாட்டானா, ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரி ஆக மாட்டானா, ஒரு வக்கீல் ஆக மாட்டானா, ஒரு டாக்டர் ஆக மாட்டானா, 4 பேர் பேசுகிற மாதிரி நமக்கு பெருமை வாங்கி தர மாட்டானா அப்படின்னு கஷ்டப்பட்டு தான் பெற்றவங்க படிக்க வைக்கிறாங்க. தான் பெற்ற அப்பா அம்மாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள். அவங்கள ஸ்கூலுக்கு படிக்க வர பையங்களை தான் பிள்ளையாக நினச்சி அவங்கள கஷ்டப்பட்டு உருவாக்கி படிப்பு சொல்லி கொடுத்து நல்லா படிச்சிட மாட்டாங்களா, நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிட மாட்டாங்களா, ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா, இந்த ஏரியாவில் நம்ம ஸ்கூலோட பெருமையை காத்து நின்ற மாட்டாங்களா, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பெருமை சேர்த்துட மாட்டாங்களா அப்படின்லாம் கனவு கண்டு கொண்டு அந்த வரக்கூடிய மாணவர்களை வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியாரை பார்த்தாவே வந்து மாணவர்கள்லாம் வந்து பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா வாத்தியார் வந்து அதுக்காக வந்து மாணவர்களை அடித்து அவங்களை வந்து சித்திரவதை பண்ணுறது அந்த எண்ணம் கிடையாது. அடித்தாவது அவங்க நல்லா திருந்திட மாட்டாங்களா, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கிற மாட்டாங்களா, அவங்களுடைய வாழ்நாளில் வந்து நல்ல வழியில் போயிட மாட்டாங்களா, கெட்டக்கூடாது, பெற்றவங்க நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்க, அந்த பையன் நல்லா வரும்னு சொல்லி தான் அதுக்காக தான் அடிக்கிறது. அடித்து சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து மாணவர்கள்லாம் வாத்தியாரை பார்த்து பயந்தாங்க. இன்றைக்கி அவங்களாம் நல்ல ஒரு பொறுப்பில் நல்லா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய இளைய தலைமுறை பார்த்தீங்கன்னா வாத்தியார் அடித்தாருன்னா திரும்ப வாத்தியார் எதுக்குறது, வாத்தியார் அடிக்க விடுறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி சாராயம் குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இப்படி ஒரு கலாச்சாரத்தில் மாறி மாணவர்கள்லாம் கெட்டு சீரழிஞ்சு போய்க்கிருக்காங்க. இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு போலீஸ்காரன். இப்போ நான் போய் அந்த பையனை வந்து ரிமாண்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். அவனுடைய எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. நம்ம எப்படி அந்த சூழ்நிலை தப்பிச்சு வந்து அவன் எப்படி என் வாழ்க்கையை சமாளித்து போக போகிறான்றது தெரில. அந்த ஒரு வேகத்தில் இந்த பையங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி கஞ்சா போட தண்ணியை போட எல்லாம் பண்ணிக்கிட்டு வாத்தியார் அடிக்கிறது, எதுக்குறது, கண்ட ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுறது, இப்படிலாம் நிறைய பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இவன் படித்த இந்த ஸ்கூல்ல, இந்த ஊரில் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர், உடற்பயிற்சி ஆசிரியர், அவர் என்ன பண்ணார், அந்த பையனை தீய நண்பர்களுடைய சேர வேணாம்னு சொன்னார், நல்ல நண்பர்களோட சேர சொன்னார். நல்லா படித்து நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பெருமை சேர்த்துற வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சார்.
அந்த ஸ்கூலே எதிர்பார்த்தாங்க. ஹெச்எம்லேருந்து அந்த வாத்தியார்லேருந்து எல்லாமே என்ன எதிரானா, நம்ம பையன் நம்ம ஸ்கூலில் படிக்கிற பையன் கண்டிப்பாக நம்ம பள்ளிக்கு வந்து ஒரு பேரும் பெருமை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா, 2 கேஸ் தான் வாங்கி கொடுத்துருக்கான். ஒன்று கஞ்சா கேஸு, இன்னொன்று கொலை கேஸ். இதெல்லாம் தேவையா? நான் ஏன் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பையன் செஞ்ச ஒரு செயல் இன்றைக்கி அவன் ஜெயிலுக்கு போயிருக்க வந்து மற்ற இளைய தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். தீய வழியில் போயிடக்கூடாது, நல்வழியில் போகணும், நல்ல நண்பர்களோட சேரணும், ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும், நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாகணும். பெரிய ஆளான உனக்கு தானே பெருமை, உனக்கு தானே பேர். அதனால் வந்து இது வந்து இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த பையனை வந்து ரிமாண்ட் பண்ணும்போது அவனுடைய அந்த சூழ்நிலை, அவனுடைய வயசு, அதெல்லாம் பார்க்கல என் மனசு ரொம்ப வேதனையாக தெரிஞ்சு. இவனை மாதிரி மற்ற பையங்களும் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்லாமல் சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் சொன்னேன். நன்றி.